Hi friends, welcome to Infotech Raj. இந்த வீடியோல நம்ம இந்த அழகான Bluetooth selfie stick tripod-ஓட unboxing and review தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் எப்பல வீடியோ போடுறோம் அப்பலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுதான் அந்த R1S Bluetooth selfie stick tripod. ஸோ பாக்ஸோட ஃப்ரண்ட்லேயே செல்ஃபி ஸ்டிக்கோட ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்க எல்இடி அண்ட் வந்து ஃபோல்டபிள் ஸோ ப்ளூடூத் ரிமோட் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். கவரை ஓப்பன் பண்ணோன்னா உள்ள மெயினான செல்ஃபி ஸ்டிக் ட்ரைபாட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே சைடில் வச்சுட்டு வேறு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் உள்ள ஒரு சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னா இதில் ஒரு எல்இடி இருக்கும் லைட்டு. ஸோ அந்த லைட்டை வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கடைசியாக ஒரு செல்ஃபி ஸ்டிக் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி ஸோ எப்படிலாம் இந்த ப்ளூடூத் பட்டனை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த செல்ஃபி ஸ்டிக் எடுத்து பார்க்கலாம். ஸோ நல்லா லைட் வெயிட்டாகவே இருக்குது அண்ட் நல்லா கிரிப்பிங்காகவும் இருக்குது. இந்த லிவரை நம்ம லூஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா இதை நம்ம அப்படியே ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு நமக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிள் வச்சுட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். அப்படியே இங்கே இருக்கிற ரெண்டு கிளிப்பை ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளே நம்ம ஃபோனை வந்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம லேண்ட்ஸ்கேப்பாக வச்சுக்கலாம் இல்லை ஹரிசாண்டலாகவும் வச்சுக்கலாம் ரொட்டேட் பண்ணி. ஸோ வந்து நல்லா 360 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணிக்க முடியும். அண்ட் இங்கே ஒரு ஸ்ப்ரிங் டென்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் நல்லா கிரிப்பாகவே இருக்கும், கீழே விழுந்துடாது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க. அதை ஆன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. அந்த எல்இடி லைட்டை சார்ஜ் பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது மூலியமாக நம்ம சார்ஜ் போயிடுச்சுன்னா இந்த எல்இடி லைட்டை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த கீழே இருக்கிற ட்ரைபாட் ஸ்டாண்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுவுமே நல்லா வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ கீழே வச்சோம் அப்படின்னா ஷேக்லாம் இல்லாமல் நல்லா கிரிப்பாகவே நிற்குது. அண்ட் இதில் உள்ள ஸ்டீல் ராடை பார்த்தீங்கன்னா நம்மளால் நல்லா வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து ஒரு 44 சென்டிமீட்டர் கிட்ட வந்து நம்ம இதோட லென்த்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த இடத்துல சென்டரில் பார்த்தோன்னா ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது அந்த ப்ளூடூத் ரிமோட்டோட பட்டனு. இது நம்ம இதிலே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இல்லை தனியாக கூட நம்ம கட்டி எடுத்துக்கலாம். இதில் உள்ள எல்இடி லைட்டை ஆன் பண்ணி காமிக்கிறேன். பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ பின்னாடி இருக்கிற பட்டனை ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா லோ பிரைட்டில் எரியும். அதுவே இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஹை பிரைட்டில் வந்து எரியும். ஸோ ஹை பிரைட் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்கள் நைட் டைமில் செல்ஃபி வீடியோ எடுக்கிறீங்க இல்லை ரீல்ஸ் வீடியோலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த லைட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், வேணும்னா தனியாக கூட கட்டிக்கலாம். ஓகே, இப்போ இதில் நம்ம ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யாராவது யூடியூபோட பிகினர்ஸாக இருக்கீங்க, ஸோ வந்து வீடியோ எடுக்க உங்களுக்கு ட்ரைபாட் தேவைப்படுது இல்லை செல்ஃபி ஸ்டிக் தேவைப்படுது அப்படின்னா இதை வாங்கி நீங்கள் லோ பட்ஜெட்டில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எடுத்தோடனே ஹை பட்ஜெட்டில் போகிறத விட இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேபிளில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க இல்லை ஒரு எங்கேயாச்சும் ஒரு ஸ்டாண்டில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 237 rupees தான். ஸோ இதோட லிங்க்கை வந்து நான் வந்து ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ வியூ ப்ராடக்ட்டில் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் அந்த பட்டனை ப்ளூடூத்தில் எப்படி கனெக்ட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இதை நான் தனியாக கட்டி எடுத்துக்கிறேன். உங்களோட ஃபோனில் ப்ளூடூத்தை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு பேர் டிவைஸ் வந்து கொடுத்துருங்க. ஸோ அப்புறம் இந்த பட்டன் ரிமோட் பட்டன் இருக்கு இல்லையா, இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து லைட் பிளிங்க் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா லைட் பிளிங்க் ஆகுதா, இப்போ வந்து பேரிங் மோடில் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபி அப்படின்னு வரும் இல்லை செல்ஃபி ஸ்டிக் அப்படின்னு வரும் கீழே. ஸோ அதை கொடுத்து வந்து நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரிமோட் ஷட்டர் பட்டன் கூட ப்ளூடூத் வந்து நம்ம ஃபோன் வந்து பேர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேமரா ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ரிமோட் ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கேமரா வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடும் ஃபோனில். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபோட்டோ எடுக்கலாம், நீங்கள் வந்து வீடியோ எடுத்துக்கலாம், உங்களுக்கு எது வேணுமோ. நீங்கள் வந்து செல்ஃபி எடுக்கிறீங்க அப்படின்னா கூட அந்த ராட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் செல்ஃபி இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா ஃபோனை ஒரு இடத்துல நீங்கள் நிற்க வச்சுட்டு ஸோ குரூப்பாக நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் செல்ஃபி ஸ்டிக்கோ ட்ரைபாடோ தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுத்தோடனே ஹை ரேட்டுக்கு போகாமல் இந்த மாதிரி பிகினராக வந்து நீங்கள் இது போல் ஸ்மால் பட்ஜெட்டில் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதோட லிங்கை வியூ ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன், வேணும்னா கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.